ஹாய் பட்டூஸ். இலக்கணம் பிழையானதோ. அத்தியாயம் 13. 100 அடி நீளத்திற்கு ஷிமின் ஷீட் போட்ட இடத்தில் மிஷின்கள் 5-6 இருக்க, அங்கே தலையில் துண்டை கட்டி கொண்டு அந்த புழுதி மூக்கில் போகாமல் முகத்திலும் கட்டியபடி வேலை செய்து கொண்டிருந்தனர் சிலர். பெண்கள் முரத்தால் துவரையை புடைப்பதும் அதை கிலோ கணக்கில் மூட்டை போடுவதுமாக 3 பேர் வேலையில் மும்மரமாக இருந்தனர். டிராக்டரிலிருந்து குதித்து இறங்கியவளோ அங்கே வேலை செய்து கொண்டிருந்தவரிடம், வேலன, வடையும் டீயும் வாங்கி வந்துட்டேன், எடுத்து கொடுங்க எல்லோருக்கும் என்று சொன்னவள் தாத்தாவுக்கு வாங்கிய கருப்பட்டி சுக்குமல்லி பாலை எடுத்துக்கொண்டு அவர் இருக்கும் இடத்திற்கு ஓடினாள் சுகாசினி. தாத்தாவிடம் போகும்போதே அங்கு இருப்பவர்களிடம் வாயாடிக்கொண்டே சென்றாள். தாய்மா, உன் பேரனை சாயங்காலம் வர சொல்லு, இன்னைக்கு விளையாட்டு போட்டி இருக்கு, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கணும் என்று சொல்லியவள் நிற்காமல் ஓட, அதை கேட்ட தாயம்மாள், என்ன போட்டி சுகாமா என்று கேட்பவருக்கு, அது அங்கே வந்து தெரிஞ்சுக்கோ என்று கத்தி சொன்னவள், அப்படியே உன் பேரனை உன்னுடைய கூட்டாளிகளையும் கூட்டிகிட்டு வர சொன்னேன்னு சொல்லிடு என்று சொல்லிவிட்டு ஓடியவளின் கால்கள் தான் தாத்தாவிடம் போய்தான் நின்றது. தாயம்மாவோ, இந்த புள்ள எப்போ பாரு காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டே சுத்துதே என்று புலம்ப, அங்கே வேலை செய்யும் மற்றவர்களும் சுகாவுக்கு என்னைக்கு கால் தரையில் பட்டது, ஓடுறாளா பறக்கிறாளா என்றே தெரியல என்று சொல்லியபடி தங்கள் வேலையை தொடர்ந்தனர். மில் தொடங்கியதிலிருந்து அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கும் பலருக்கு அவள் செல்ல பிள்ளை. தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் தாத்தாவின் துணையோடு இருப்பவளின் மீது அளவற்ற பாசம் கொண்டவர்கள் அத்தனை பேரும். வீட்டில் செய்யும் பலகாரமா உணவாக எதாகிலும் இருந்தாலும் அவள் இருக்குமிடம் தேடி கொண்டு வந்து தருவார்கள். ஊருக்கே அவள் செல்ல பிள்ளைதான். துருதுருவென்று விழிகளில் குறும்பு கொப்பளிக்க, இடைதாண்டிய கூந்தலோ அவள் கழுத்தை சுற்றி போட்டுக்கொண்டு அதுக்கேற்ற உடையே ஆன அழகிய பாவாடை தாவணிதான். கழுத்தில் மெலிதான தங்கச்செயினும், செவியில் சிறிய ஜிமிக்கியும், கையில் கண்ணாடி வளைகளும் உடைக்கு தகுந்தபடி அணிந்து கொள்பவள். காலில் வெள்ளி கொலுசின் ஒளி அவளின் கலகலவென்று வெள்ளைந்திய சிரிப்பின் முன் தோற்றே போகும். தாத்து என்று அவரிடம் ஓடி நின்றவள் அவரை முறைத்து, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், தூசி ரொம்ப வருது, இந்த திசையில் வந்து நிற்காத, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு என்று பேசியவளின் வார்த்தைகளில் அன்பை தவிர வேறு எதுவும் இல்லை. அதை கேட்ட ராமசாமி சிறு சிரிப்புடன், சாப்பிட்டியா தாயி என்று கேட்க, அவளோ, பேச்சை மாத்தாதீங்க தாத்து, எத்தனை தடவை சொல்கிறேன், தூசியில் வந்து நிற்காதீங்கன்னு என்று கேட்பதே இல்லை, ராத்திரி ஆனால் இருமலையில் அவஸ்தப்படுறீங்க என்று சொல்லியவள் அங்கே வேலை செய்தவனிடம், தாத்தா வந்தால் மிஷினை நிறுத்தி வைங்க, அப்பதான் அவர் இங்கே வந்து நிற்க மாட்டார் என்று சொன்னனல்ல என்று அதட்டி பேசியவளை கண்டவர்கள் எதுவும் பேசாமல் தலையை சொரிய, இனி அவர் வந்தால் இங்கே மிஷினை நிறுத்திவிடணும் என்று அதிகாரமாக உரைத்துவிட்டு அங்கிருந்து கூட்டி சென்றாள் சுகாசினி. அதுவரை அவள் பேசுவதை சிறு சிரிப்புடன் கவனித்த ராமசாமி வேலை செய்பவர்களிடம், டேய், இனி என் பேத்தி சொல்வதை கேட்கவில்லை என்றால் வேலையை விட்டு துரத்தி விடுவேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி வேலை செய்பவர்களின் பார்த்து செய்ய செய்தபடி செல்ல, அவளோ, தாத்து, நீங்கள் செய்வது எல்லாம் புரியும், பேசாமல் வாங்க என்றவள்
தான் கொண்டு வந்த மூட்டைகளின் கணக்கை கூறிவிட்டு அவருக்கு கருப்பட்டி போட்டப்பட்ட சுக்குப்பாலை கிளாஸில் ஊற்றி கொடுத்து, இனி இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது என்று அதிகாரமாக சொல்லிவிட்டு பின் பம்பரமாக அவ்விடத்தை சுற்றி வந்தார். கூட தானும் இறங்கி வேலை செய்தாள் சுகாசினி. இந்த வயதிலும் வயதுக்குரிய தொடுக்குத்தனமும் குறும்பும் இருந்தாலும் தனக்காக தள்ளாத வயதிலும் உழைக்கும் தாத்தாவுக்காக வேலைப்பளு குறைக்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்தார் விடுவாள் சுகாசினி. அங்கிருந்து வேலைகளை முடித்தவள் டிராக்டரிலே தன் தாத்தாவை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வர, ராமசாமியோ இந்த டிராக்டரை வேலைப்பனை ஓட்ட சொல்லாமல கண்ணு, நீ ஏன் இதை ஓட்டிக்கிட்டு இருக்க என்று சொல்லிவிட்டு பேத்தியை பார்க்க, அவளோ திரும்பி தன் தாத்தாவை பார்த்து, என்ன தாத்தோ பயமா இருக்கா? பயம் இருக்காதா தாயே, ஆம்பளை பிள்ளை மாதிரி இப்படி மூட்டையை போய் தூக்கி எடுத்துட்டு வர, வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க, உன் வயசுல படிக்காமல் இப்படி வேலை செய்துக்கிட்டே இருந்தா எப்படி தாயி என்று ராமசாமியை திரும்பி பார்த்தவள், நான் படிக்க போயிட்டா இந்த வேலையெல்லாம் நீ செய்துக்கிட்டு இருப்ப, எனக்கு படிப்பை விட உன்னுடைய உடல்நிலை தான் முக்கியம், சரியா தாத்தோ என்றவள், இதை தினமும் புலம்பிகிட்டு இருக்காத தாத்தோ, இன்னைக்கு சாயங்காலம் தாயம்மாள் பேரன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வராங்க தாத்தோ என்று சொல்லி கண்ணை சிமிட்டியவளை கண்டு, ஏன் கண்ணு இந்த விளையாட்டை விடமாட்டியா, போன முறையே கைகாலை சிரைச்சு போச்சு என்று சொல்ல, போ தாத்தோ இந்த முறையும் எங்கடியும் தான் ஜெயிக்கணும் என்றவளை, உன்னை பெரிய பிள்ளைன்னு நினைக்கிறதா இல்லை சின்ன பிள்ளைகளோடு சேர்ந்து நீ போடுகிற ஆட்டத்தை கண்டு என்ன சொல்றதுனே எனக்கு புரியல என்று புலம்பியவரை பார்த்து சிரித்தவள், இன்று முக்கியமான ஒருத்தரும் வராங்க என்று சொல்லியவளை கண்டு திகைத்தார் ராமசாமி. சும்மாவே சுகாசினியின் குறும்பை தாங்க முடியாது, இதில் தூபம் போட ஒரு ஆள் வந்துவிட்டால் அவ்வளவுதான் என்று எண்ணியவருக்கு எப்படி இருந்தால் என்ன, தன் பேத்தி சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று நினைத்தவருக்கு தன் மகளை பற்றி எண்ணம் வந்தது. தான் மட்டும் அவள் ஆசைக்கு குறுக்கே நிற்காமல் அவர்களின் திருமணத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்நேரம் என் பேத்தி இப்படி தாய் இல்லாமல் வளர வேண்டிய அவசியமில்லையே என்று ஏக்கம் சூழ முகம் வாடியது ராமசாமிக்கு. அவரின் முகத்தை கண்டே அவரின் நினைவுகள் எங்கோ போவதை கண்டவளுக்கு, தாய் தந்தை முகத்தை பார்த்தறியாதவளுக்கு தாத்தாவின் மொத்த அன்பால் வளர்ந்து அவர்களை விட தன் தாத்தாவின் அன்பே பெரிதாக தெரிந்தது. அதனால் அவரை முறைத்துவிட்டு, பழச எதுவும் நினைக்காமல் இருக்க மாட்டியா தாத்து, என் அப்பா அம்மா இருந்தால் கூட இந்த அளவுக்கு பாசமாக வளர்த்திருக்க மாட்டாங்க என்று சொல்லிவிட்டு, இனி இப்படி உப்பு சப்பு இல்லாத எதையாவது நினைக்காத, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உனக்காக இன்னைக்கு புதுசாக சாப்பிட என்ன செய்யட்டும் அதை சொல்லுங்க என்று அவரிடம் மன அலையை திசை திருப்பினாள் சுகாசினி. பேச்சை மாற்றிய பற்றி வீடு வரைக்கும் கலகலவென்று தன் தாத்தாவிடம் பேசிக்கொண்டே வந்தவள் டிராக்டரை நிறுத்தி அதிலிருந்து இறங்கிவிட்டு தன் தாத்தாவிற்கு கை கொடுத்து இறக்கிவிட்டாள். ராமசாமியின் வீடோ பழமை வாய்ந்ததுதான். முன்னால் பெரிய வாசலும் ஓடு போட்ட தாழ்வாரமும், உள்ளே நுழைந்ததும் ஒரு பக்க சமையலறையும் 2 அறைகள் கொண்ட சிறிய வீடு என்றாலும் சுத்தபத்தமாக இருக்கும். பின்னால் இருக்கும் இடத்தில் மல்லிகை, கனகாம்பரம், டிசம்பர் பூ, செம்பருத்தி பூ என்று பூ வகைகளும், கொய்யா, மாதுளை, தென்னை மரம் என்ற 4 இருக்க, சிறு கிணறும் அதில் சிறு வாளியும் கயிறும் தொங்கிக் கொண்டு இருக்கும். சமையல் சுகாசினி செய்தாலும் மேல் வேலைக்கு ராஜாத்தி என்ற பெண் எப்பவும் கூட இருப்பார் சுகாசினியின் துணைக்காக. வீட்டுக்கு வந்தவுடன்
தாத்தாவுக்கு குடிக்க கொடுத்துவிட்டு இரவு உணவை செய்து கொண்டிருந்தவளுக்கு வெளியே வந்த வாண்டுகளின் சத்தம் கேட்க வேலையை வேகமாக செய்தாள். அதை கண்ட ராஜாத்தி, கொடு சுகாசினி, நான் செய்கிறேன் என்று சொல்ல இருவரும் மலமளவென்று வேலையை முடித்தனர். 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சிறுமிகள் ஒரு படைசூழ சுகாசினியின் வீட்டு வாசலில் வந்து நிற்க, அங்கே கட்டில் போட்டு அமர்ந்திருந்த ராமசாமி, என்னடா ராமு, ஊரில் உள்ள எல்லா நண்டு சிண்டுகளையும் கூட்டிட்டு வந்துட்ட போல என்று கேட்க, ஆமாம் தாத்தா, இன்று எங்களுக்கும் அக்காவுக்கும் பெரும் போட்டி நடக்க போகுது, அதனால் எல்லோரும் வந்தாச்சு. ஆமாம், உங்கள் பேத்தி எங்க ஆளை காணா? என்ன, எங்களிடம் தோற்று விடுவோம் என்று பயமா என்று குறும்பாக கேட்டவனே, அடிபடவா, என் பேத்தி ஜெயிக்க பிறந்தவடா, அவளாவது தோற்பதாவது என்று தன் வெள்ளை மீசையை பொறுக்க, அங்கே கம்பீரமாக வந்த ரங்கநாயகி, உன் பேத்தி மட்டும்தான் ஜெயிக்க பிறந்தவளா? இந்த ரங்கநாயகி ஜெயிக்க மாட்டாளா என்று கணீர் குரலில் கேட்டபடி வந்தவரை கண்டு, தாயி, நீயுமா இவங்களோட விளையாட போற என்று ஆச்சரியமாற கேட்டவரை கண்டு சிரித்தவர், ஆமாம் ஆமாம், நானே என்று ரங்கநாயகியை பாட்டா பாட, அவங்க எல்லாரும் சில்லம் பிள்ளைக, அவங்களோடு நீயும் மாமா? வேண்டாம் தாயி, வயசான காலத்தில் ஒன்று கிடக்க ஒன்றாச்சுடா, நம்ம யார் பாப்பா என்று கேட்ட ராமசாமியை பார்த்து, யாருக்கு வயசாச்சு, நானும் உன் பேத்தியும் மோதிக்கிட்டா ஜெயிப்பது இந்த ரங்கநாயகி தான், தெரியுமில்ல என்று பேசிய ரங்கநாயகியின் வீடு ராமசாமியின் வீட்டின் அருகில்தான் உள்ளது. உறவுகள் எல்லாம் தூரமாக போக பக்கத்தில் இருக்கும் ரங்கநாயகி நெருங்கிய சொந்தமாகி போக, ராமசாமி வீட்டிலும் சரி தன் வீட்டிலும் சரி முன்னால் நின்று எல்லாமே எடுத்து செய்வார் ரங்கநாயகி. அதனாலேயே ராமசாமி தன் மனக்குறைகளை ரங்கநாயகியிடம் அடிக்கடி சொல்வது உண்டு. ராமசாமி மட்டுமல்ல, அந்த ஊரே ரங்கநாயகியை தூக்கி வைத்து கொண்டாடும். கஷ்ட ஜீவனம் என்று வந்தாலே தன்னால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்வார் ரங்கநாயகி. தன் ஒற்றை மகனின் வாழ்க்கையை கண்டு மனவெதும்பியவர் தன் சொந்த ஊரிலே வந்து இருந்து கொண்டார். இங்கே இருக்கும் தோட்டம் துறவுகளை பார்த்து கொண்டு தன் மனக்கவலையை தீர்க்க இங்கே இருக்கும் குழந்தைகளோடு குழந்தையாக தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரின் தனிமை துயரை துரத்த சுகாசினியின் பங்கு பெரியது. மில்லில் வேலை குறைவாக இருக்கும்போது துணையாக ரங்கநாயகியை கூட்டு சேர்த்து கிட்டு சுத்துவாள் சுகாசினி. அவளுடன் தானும் கூட்டு சேர்ந்து கொண்டு ஊரில் கும்மாளம் இடுவதும் பல சொல்வாடைகளை சொல்லிக்கொண்டு இன்னும் மனதை இளமையாக வைத்து கொள்ளும் ரங்கநாயகியை கண்டு எல்லோரும் வியந்தே பார்ப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் பிள்ளைகளின் விடுமுறை நாட்களில் மாங்காய் அடிப்பதும் கிணற்றில் நீச்சல் கற்றுக் கொடுப்பதும் சின்ன சின்ன குறும்புகளை அவர்களோடு சேர்ந்து ரங்கநாயகியின் மனத்திற்கு உற்சாகம் தரும் பூஸ்ட் குழந்தைகளும் சுகாசினியும் தான். அவர்களோடு அவர் செய்யும் செயல்களை கண்டால் இதில் யார் குழந்தை யார் பெரியவர் என்று தெரியாமல் பல லூட்டிகளை அடிப்பார். திருவிழா நாட்களோ மற்ற எந்த விசேஷ நாட்களோ இருந்தாலும் அவர் ஊரோடு தான் கொண்டாடுவார். பௌர்ணமி நாட்களில் வீட்டில் சித்திரணம் செய்து வத்தல் வறுத்து வாசலில் எல்லோ குழந்தைகளையும் அமர வைத்து தன் கையாலே ஆளுக்கு ஒரு உருண்டையை பிடித்து தரவும் அப்போது பல கதைகளை சொல்லி சிரிக்க அந்த இரவு அக்குழந்தைகளுக்கு என்றும் மலரும் நினைவுகளில் ஒரு பகுதியாக இருக்கும். அதுவும் சுகாசினிக்கு சொல்லவே தேவையில்லை. அம்மாவுக்கு அம்மாவாக இருக்கும் பெண்ணின் முக்கியமான நேரத்தில் வருகிற பயத்தை விரட்டி அவளை துணிச்சலாக வளருவதற்கு அவரும் ஒரு காரணம்தான். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை
நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.